People may not remember your words, but they will never forget the feelings you created in them. சில பேர் கேள்வி பதிலுக்காக கேட்பாங்க, சில பேர் கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. நம்ம எப்பவுமே ரெண்டாவது ரகமா இருக்கணும். இப்போ பாருங்க, வாஸ் யுவர் ட்ரிப் நைஸ் அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் வரும். அதுக்கு பதில் வாட் வாஸ் த மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் ஃப்ரம் யுவர் ட்ரிப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க they'll start telling us a story, right? Similarly, how was your presentation? Good enough அப்படின்னு பதில் வரும். அதுக்கு பதில் which part of your presentation are you most proud of? எந்த இடம் ரொம்ப பெருமையாக இருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா they'll start reliving their success. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி did you choose this அப்படின்னு கேட்டோம்னா எஸ் அப்படின்னு வரும். அதுக்கு பதில் what made you decide on this அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால இதை டிசைட் பண்ண, they'll start explaining their decision. Similarly, is this good? Yes or no ஒரே வார்த்தை பதில் வரலாம். But what would you improve if you were handling this அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ எதை இம்ப்ரூவ் பண்ணுவ நீ ஹேண்டில் பண்ணான்னு கேட்டால் they will understand that we are respecting their thinking. So always remember, people like people who listen. Ask thoughtful questions, make them talk about themselves and build your connection.